அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தனியார் அரசு சார்பு துறையினருக்கு ஓய்வூதியம் வெளியான தகவல். அனுரவின் ஆட்சியில் கைது செய்யவும் சோதனையிடவும் இராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்கள். கிளிநொச்சியில் வெடிக்காத நிலையில் 2 குண்டுகள் மீட்பு. பதவியை விட்டு விலக தயார் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. கரைவேலை தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அதிரடி உத்தரவு. இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கட்டாரில் உயிரிழந்த குழுப்பங்களின் இலக்கியர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. பொய்த் தகவலை பரப்ப வேண்டாம், ஈரானிடம் சிக்கிய ட்ரம்ப். ஜெர்மனியில் கடும் பனிப்பொழிவால் சாலை விபத்து, 3 பேர் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். தனியார் துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களின் ஓய்வூதியம் ஒன்றை வழங்குவது குறித்த அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து தெரிவித்த அவர், இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் ஆகிய 2 நிதிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நான் மிக தெளிவாக கூறினேன். நாங்கள் இபிஎஃப் நிதியை ஓய்வூதியமாக மாற்றப் போவதாக நான் கூறவில்லை. நான் கூறிய விடயம் தவறாக போய் சேர்ந்துள்ளது. இந்த இபிஎஃப் நிதியானது சமூக பாதுகாப்புக்காகவே உள்ளது. தனியார் துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு ஓய்வூதியம் ஒன்றை வழங்குவது குறித்தே நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம். மாறாக இபிஎஃப் நிதியை ஓய்வூதியமாக மாற்றப் போவதாக நான் கூறவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களால் வடக்கு கிழக்கு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இராணுவத்திற்கு வெளிப்படையாகவே வாகனத்தை தடுத்து நிறுத்தவோ, கைது செய்யவோ, உடமையில் இருக்கின்ற பொருட்களை பறிமுதல் செய்யவோ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரங்களால் வடக்கு கிழக்கு மக்கள் பாதிக்கப்பட உள்ளனர். எந்தவித பிடியாணையுமின்றி, எந்தவித அறிவித்தலுமின்றி கைது செய்யக்கூடிய ஒரே ஒரு சட்டம் பயங்கரவாத தடை சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முற்றுமுழுதான அதிகாரத்தை இராணுவத்திற்கும் முப்படையினருக்கும் வழங்கினால் பாதிக்கப்படுவது எமது மக்களே என அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பரந்தன் உமையாள்புரம் விளாவோடை பகுதியில் இன்று வெடிக்காத குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், விளாவோடை பகுதியில் உள்ள நெல்வயல் சாலையின் அருகே 2 60 கிலோமீட்டர் வெடிக்காத குண்டுகள் இருப்பதை அந்த பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர். இதனை அடுத்து சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த கிளிநொச்சி போலீசார் குறித்த இடத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தியதுடன் வெடிக்காத 2 குண்டுகளையும் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டவை தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் சிரமப்பட தேவையில்லை என்றும், மக்கள் எப்போது விரும்புகின்றார்களோ அப்போது பதவியிலிருந்து விலகி வீட்டிற்கு செல்ல தாம் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தாம் மக்களுக்கும் தமது மனசாட்சிக்கும் மட்டுமே பொறுப்பு கூற வேண்டியவர்கள். இந்த நாட்டின் மக்கள் எப்போது பிரதமர் மாற வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார்களோ அந்த தருணமே பதவியை விட்டு விலக நாம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எப்போது கொண்டு வரப் போகிறீர்கள்? அதற்காகவே நான் காத்திருக்கின்றேன் என குறிப்பிட்ட அவர், திட்டமிட்டபடி அந்த பிரேரணையை கொண்டு வரப்படுமா இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக மேலோட்டமான விவாதங்களை நடத்தாமல் அது குறித்து முறையான ஆய்வுகளை மேற்கொண்டு ஆழமான விவாதங்களில் ஈடுபடுமாறு எதிர்க்கட்சிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் உணவு இயந்திரங்களை பயன்படுத்தி கரைவேலை தொழிலில் ஈடுபடுவதை நிறுத்துமாறு நீரியல் வள திணைக்களம் அறிவித்துள்ளது.
சிறு கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக முன்வைக்கப்பட்ட தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை அடுத்து இந்த தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவேலை தொழிலில் ஈடுபடுவதால் சிறு கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவேலை தொழிலில் ஈடுபடுவது தடை செய்யப்படுவதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்தோடு கடந்த காலத்தில் இதற்காக வழங்கப்பட்ட அனைத்து அனுமதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறித்த தடையானது நாடு முழுவதுக்கு பொருத்தும் எனவும் திணைக்களம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இருந்தபோதிலும் வடமராட்சி கிழக்கின் ஒரு சில பகுதிகளில் தற்போதும் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவேலை தொழில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய, தென் மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டாரில் பணியாற்றிய போது உயிரிழந்த இலங்கையர்களின் குடும்ப உறவினர்களுக்காக 2025ஆம் ஆண்டில் ரூபாய் 197 பில்லியனுக்கும் அதிகமான இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக் கொடுக்க டோஹாவில் உள்ள இலங்கை தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தூதரகத்தின் தலையீட்டின் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 197 பில்லியனிற்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ரூபாய் 23 பில்லியனுக்கும் மேற்பட்ட தொகை தூதரகத்தின் ஊடாக நேரடியாக உரிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள ரூபாய் 17 பில்லியனுக்கும் மேற்பட்ட தொகை இலங்கையில் உள்ள குடும்ப உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக கொழும்பில் உள்ள வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விசேடமாக 2014ஆம் ஆண்டு முதல் தீர்க்கப்படாமல் இருந்த சில வழக்குகளுக்கான இழப்பீட்டுத் தொகைகளையும் இம்முறை பெற்றுக்கொள்ள முடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனிடையே கடந்த 2024ஆம் ஆண்டிலும் டோஹா இலங்கை தூதரகம் ரூபாய் 172 பில்லியனுக்கும் அதிகமான இழப்பீட்டுத் தொகையை இலங்கை குடும்பங்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தலையீட்டினால் ஈரான் 800 பேரின் மரண தண்டனையை நிறுத்தியுள்ளது என தெரிவிக்கப்படும் கருத்து முற்றிலும் பொய் என ஈரான் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை ஈரானின் தலைமை வழக்கறிஞர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். ஈரானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக விலைவாசி அதிகரித்ததால் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இதன்போது போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவியது. இதற்கிடையே தனது தலையீடு காரணமாகவே ஈரான் 800 பேரின் மரண தண்டனையை நிறுத்தியுள்ளது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகின்றது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பை சந்தித்துள்ளது. மேலும் பனிப்பொழிவு காரணமாக சாலை விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் ஜெர்மன் நாட்டில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகின்றதனால் கடும் பனிப்பொழிவின் போது அந்நாட்டின் பெடர்ஃபோர்ட் நகரில் ஃபெலிஃபீல்ட் அருகே மார்ஷ்வெல் லிச்னா சாலை சந்திப்பில் நேற்று வாகன விபத்து ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து கார்கள், பைக்குகள், லாரிகள் என பல்வேறு வாகனங்கள் மோதின. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 11 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர்
காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். கடும் பனிப்பொழிவு, வெளிச்சமின்மை, பனிப்பொழிவினால் சாலையில் வாகனங்கள் பிரேக் செயற்படாமல் வழுக்கி செல்லுதல் போன்ற காரணத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.